Good evening to all. Today we are going to study about the method study procedure in the process planning and cost estimation subject. The divine chairs Mada Pida Guru Devam Maravamal Portinal Vetti Nichayam and Vanangi. My sincere thanks to Dr. Isakimuthu, ME PhD, retired principal of Dharmambal Polytechnic College, the convener of mechanical engineering discipline. And my heartfelt thanks to Dr. M. Ponusami, author of Industrial Management and Engineering subject, for giving valuable suggestions. ஒரு சின்ன கதையோட நம்ம இந்த ப்ரோக்ராமை நடத்துவோம் கிளாஸை. சொகுசு கார் தொழிலில் இணையற்ற மன்னராக ஜொலித்தவர் ஹென்றி ஃபோர்டு. ஒரு சமயம் தனது உதவியாளர் பணிக்கான நேர்முகத் தேர்வினை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த இளைஞன், சார், நான் இந்த உதவியாளர் வேலைக்கு விண்ணப்பிக்கவே வந்தேன். இங்கு வந்து சேருவதற்கு வேண்டிய போக்குவரத்து செலவிற்கான பணம் திரட்டி வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்றான். ஹென்றி ஃபோர்டு அவனிடம், நேர்முகத் தேர்வு முடிந்துவிட்டது, எனவே இனி உன்னை பரிசீலிக்க முடியாது. இந்த தேர்வில் பங்கு பெற்ற நூற்றுக்கணக்கானோர் விண்ணப்பங்களை பரிசீலிக்கவே எனக்கு நேரமில்லை என்று கிளம்பினான். அந்த இளைஞன் ஹென்றி ஃபோர்டிடம், சார், எனக்கு வேலை வேண்டாம், ஆனால் உங்களின் சிறந்த உதவியாளரை உங்கள் ஃபைலில் இருக்கும் நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்களிலிருந்து தேர்வு செய்யும் பணியையாவது என்னிடம் தாருங்கள், பின்பு என் திறமையை புரிந்து கொள்வீர்கள் என்றான். பிறகு என்ன? அவன்தான் அவரது உதவியாளர் ஆனான். புறக்கணிப்பையும் வாய்ப்பாக கருதி செயல்படுவதுதான் புத்திசாலிகள். தன் மீது உள்ள அபார நம்பிக்கையை துணிச்சலாக வெளிக்காட்டிய இந்த இளைஞனின் சமயோஜித புத்தியே அவனுக்கு வெற்றியை தெரிந்தது. The method study, the systematic recording and critical examination of existing and proposed ways of doing work as a means of developing and applying easier and more effective methods and reducing cost. மெத்தட் ஸ்டடி என்பது ஒரு வேலையை எளிதாக செய்து முடிக்கும் முறையை கண்டுபிடிக்கலாம், சிக்கனமான செயல்முறையை கண்டுபிடிக்கலாம். ஒரு வேலையை தற்போது செய்யும் முறையையும் அவ்வேலையை செய்து முடிக்க புதியதாக அறிமுகப்படுத்த முறையையும் சிஸ்டமேட்டிக்காக பதிவு செய்தல் மற்றும் நன்றாக ஆராய்தல் மற்றும் அவ்வேலையை குறைந்த செலவில் செய்து முடிக்க சுலபமான சிறந்த முறையை கண்டறிதல் மெத்தட் ஸ்டடி எனப்படும். செலக்ட், ரெக்கார்ட், எக்ஸாமின், டெவலப், எவாலுவேட் என்பாங்க. இப்போ ஒரு ஸ்லைடு நான் காமிக்க. செலக்ட் தி ஜாப் ஆர் ப்ராசஸ் ஆர் தி ஆப்ரேஷன் டு பி ஸ்டடிட். ரெக்கார்ட் ஆல் ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி ஜாப். எக்ஸாமின் critically all the recorded facts, questioning the purpose, place, sequence and person. Develop a new method. Define a new method. Install a new method as standard practice and maintain the new method. SREDDIM வாங்க. Select, record, examine, develop, define, install and maintain. The objectives of method study: improvement of working condition, improvement of plant layout and workplace layout, reducing human effort and fatigue, reduce material handling, improvement of process and procedure, improvement of design, improvement in utility of resources, standardization of method, improvement of safety standard, improvement of previous method. These are all the objectives of method study. Now we are coming to the method study practice. Method study is the management technique carried out in industries by work study department. Method study is selecting the job, systematic recording of facts, examining the present method, developing a new advantageous method, installing and maintaining it to have a simplified and increased productivity. ஏற்கனவே நான் சொன்னேன், செலக்ட், ரெக்கார்ட், எக்ஸாமின், டெவலப், இன்ஸ்டால் அண்ட் மெயின்டைன். இதில் செலக்ட்னா we have to select the job. மெத்தட் ஸ்டடியை எங்கு வேண்டானாலும் மேற்கொள்ளலாம். இருந்தபோதிலும் கீழ்கண்ட காரணங்களை ஆராய்ந்த பிறகு மெத்தட் ஸ்டடி நடத்தப்பட வேண்டிய வேலையை தேர்ந்தெடுப்பது. எக்கனாமிக் கன்சிடரேஷனில் மெத்தட் ஸ்டடி செய்ய பயனுள்ள ஜாபை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
மெத்தட் ஸ்டடி நடத்த அதிக செலவு கூடாது. எனவே மெத்தட் ஸ்டடி நடத்த ஆகும் செலவு எவ்வளவு என்பதை கணக்கிட வேண்டும். The important consideration to be made while selecting a job for method study, a certain amount of money is spent. செலவு வந்து அதிகமாக ஆகக்கூடாதுங்கிறது இருக்காங்க. அப்புறம் we have to conduct the method study, we have to select the job which is time consuming. அதிகமான பணியாளர்களை கொண்டு முடிக்க வேண்டிய ஆப்ரேஷன், உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஜாப், வெரி டிஃபிகல்ட் டு பெர்ஃபார்ம், ரிப்பீட்டட்லி கேரிட் அவுட், மீண்டும் மீண்டும் உருவாக்கக்கூடிய ஒரு ஜாப், மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பணிகள், அதிக ஸ்கிராப் மற்றும் டிஃபெக்டிவ் பீஸ்களை உருவாக்கக்கூடிய ஆப்ரேஷன்களை கொண்ட ஜாப், எ பாட்டில் நெக் இன் த ப்ரொடக்ஷன் விச் ரிக்யூர்ஸ் ட்ராவலிங் எ லாங் டிஸ்டன்ஸ். இதெல்லாம் வந்து எக்கனாமிக் கன்சிடரேஷன். தென் டெக்னிக்கல் கன்சிடரேஷன். மெத்தட் ஸ்டடி ஜாபை தேர்ந்தெடுக்கும் முன்பு அந்த ஜாபின் டெக்னிக்கல் டீடைல்ஸ் அனைத்தும் கிடைக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு இயந்திரம் வேகமாக இயங்காத போது ஸ்டடிமேன் அதன் வேகத்தை அதிகரிக்கும்படி கூறலாம். அந்த நேரத்தில் இயந்திரத்தின் திறனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இயந்திரத்தின் வேகத்தை அதிகரிக்க முடியவில்லை எனில் வேலையை முடிக்க ஆகும் செலவினை கருத்தில் கொண்டு புதிய இயந்திரத்தை வாங்கிக் கொள்ளலாம். அதனால் மெத்தட் ஸ்டடிக்கான ஜாப் தேர்ந்தெடுக்கும் போது அதில் உள்ள தொழில்நுட்ப காரணங்களையும் நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். அப்புறம் ஹியூமன் ஃபேக்டர்ஸ், ஹியூமன் கன்சிடரேஷன்ஸ். அதிகபட்சமான எல்லா நிலை ஊழியர்களும் எந்த மாற்றத்தையும் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே ஊழியர்களின் உணர்ச்சிகளின் காரணமாக நிலவும் விளைவுகளை கருத்தில் கொள்ள வேண்டும். Third important consideration to be made in selecting the job for method study is human consideration. இப்பொழுது will also taken for time study and hence the following human consideration are to be made: reaction of the workers, feeling of the supervisor, attitude of the management, work study man himself. வேலையை இழந்து விடுவோம் என்ற பயம், அதிக ஒர்க்லோட் ஏற்படும் என்ற எண்ணம், ஊதியம் குறைந்துவிடும் என்ற பயம். சூப்பர்வைசர் என்பவர் கீழ்கண்ட காரணங்களால் மெத்தட் ஸ்டடி எடுப்பதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய கௌரவம் குறைந்துவிடும் என்ற எண்ணம், தொழிலாளர்களின் மத்தியில் அவருடைய மரியாதை குறையும் என்ற எண்ணம், மேல்மட்ட ஊழியர்களும் கீழ்காணும் காரணங்களால் மெத்தட் ஸ்டடி எடுப்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கௌரவம் குறையும் என்ற எண்ணம், தவறாக போய்விடும் என்ற எண்ணம், ஸ்டேட்டஸ் குறைந்து விடுமோ என்ற எண்ணம். இதையெல்லாம் நாம் சரி செய்து மெத்தட் ஸ்டடியை நாம் நடத்த முன்வர வேண்டும். ரெக்கார்ட். த செகண்ட் பாயிண்ட் இஸ் ரெக்கார்ட். The second step in method study is to record all the facts pertaining to the present method which is selected for study. Various recording techniques are used in recording details about the method depending on the type of the job. They are given below in the table. Complete sequence of manufacture, factory layout and movement of materials, gang works, workplace layout and movement of operations. இதெல்லாம் ரெக்கார்டிங் டெக்னிக்ஸ். ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தேர் சிம்பிள்ஸ். உதாரணமாக ஆப்ரேஷனுக்கு சிம்பிள் வந்து ஓ. இதுக்கு டெஃபினிஷன் வந்து an operation occurs when an object is changed in any of its physical or chemical characteristics, when an object is assembled or dismantled, when the object is arranged for another activity. எக்ஸாம்பிள் வந்து டேனிங், கிரைண்டிங், வெல்டிங். இதெல்லாம் வந்து ஆப்ரேஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள். இதுக்கு சிம்பிள் வந்து ஓ. தென் அனதர் ஆக்டிவிட்டி வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒரு ரெக்டாங்குலர். அண்ட் இன்ஸ்பெக்ஷன் அக்கர்ஸ் வென் குவாலிட்டி ஆர் குவான்டிட்டி இஸ் செக்டு. செக்கிங் தி டைமென்ஷன், செக்கிங் தி நம்பர் ஆஃப் பீசஸ்லாம் இன்ஸ்பெக்ஷனில் வரும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஆர்ஓஎம் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் அக்கர்ஸ் வென் மூவ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டுன்னு. மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஸ்டோர்ஸ் டு ஷாப் and other things is denoted by the simple arrow. Then delay. D for delay. A delay occurs to an object when conditions do not permit the performance of the next planned activity. இதுக்கு வந்து works waiting between consecutive operation of the stations. Then storage. இதுக்கு ஒரு rectangle போட்டிருக்காங்க. Storage occurs when material is kept in a store. Materials, finished productsலாம் ஒரு ஸ்டோரில் நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஆப்ரேஷனுக்கு உண்டான ஆக்டிவிட்டிக்கு பேர் ஸ்டோரேஜ். இதுக்கு உண்டான சிம்பிள் வந்து ரெக்டாங்கிள். அப்புறம் கம்பைன் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர்.
அதுக்குள்ளே ஒரு ஓ இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பைன் ஆக்டிவிட்டீஸ். பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் சிம்பிள்ஸ். ஓ வந்து ஆப்ரேஷன், ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, இது டிரான்ஸ்போர்ட்டேஷன். ரெக்டாங்குலர் வந்து இன்ஸ்பெக்ஷன், டி ஃபார் டிலே. ரெக்டாங்குலர் வந்து ஸ்டோரேஜ். ஒரு ஓக்குள்ளே ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து கம்பைன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து ரெக்கார்டிங் டெக்னிக்ஸ் இன் தி used in the method study. Operation process chart for the manufacture for contact lenses, flow process chart, இதெல்லாம் வந்து ரெக்கார்டிங் டெக்னிக்ஸ். இப்போ எக்ஸாமின் ஒரு டாபிக் இருக்குது. வாட் இஸ் எக்ஸாமின்? தட்ஸ் third step in method study is to examine critically. The critical examination consists in subjecting each activity to a series of systematic progressive questions. Purpose la what is done, why it is done, what else might be done, what should be done. இது வந்து பர்பஸுக்கு உண்டான கொஸ்டின். அப்புறம் பிளேஸ், வேர் இஸ் இட் டன், why is it done, where else might be done, where should be done. இதெல்லாம் வந்து எக்ஸாமின். அதாவது எந்த நோக்கத்திற்காக எல்லா செயல்களும் செய்யப்படுகின்றன, யாரால் எல்லா செயல்களும் செய்யப்படுகின்றன, எவ்வாறு செய்யப்படுகின்றன, எங்கு செயல்படுகின்றன, இதுக்கு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும். சீக்வன்ஸ், when it is done, why it is done, when might it be done, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறது எக்ஸாம். தென் அகைன் we come to the fourth step, develop. The fourth step in method study is develop the present method. What should be done, where should be done, when should be done, who should do it, how should it be done. வேலை செய்து முடிக்க சிறந்த வழிமுறையை மேம்படுத்தி எங்கு யாரால் வேலை செய்ய வேண்டும், எங்கு எப்போது செய்ய வேண்டும், எவ்வாறு வேலை செய்ய வேண்டும், மேற்கொண்டிய வினாக்களை எழுப்பி வேலை செய்து முடிக்க சிறந்த முறையை கண்டலாம். அப்புறம் ஃபைனல் ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து இன்ஸ்டால். The fifth step in method study is install the developed method. Once a complete study of job has been made and preferred, new method developed. மேம்படுத்தப்பட்ட செயல்முறையை கொண்ட அறிக்கையை நிர்வாகத்திடம் கொடுத்து அவர்கள் ஒப்புதலை பெற வேண்டும். அந்த ரிப்போர்ட்டில் கீழ்காண விவரங்கள் இருக்க வேண்டும். மெட்டீரியல், லேபர் மற்றும் ஓவர்ஹெட் ஆகியவற்றில் எதிர்பார்க்கக்கூடிய சேமிப்பு, புதிய செயல்முறைகளால் ஆகக்கூடிய செலவு, தேவையான ஏற்பாடுகளை செய்த பிறகு எழுதிய செயல்முறையை அறிமுகப்படுத்த வேண்டும். புதிய முறையை அறிமுகப்படுத்திய பின்பு அதனால் ஏற்படும் முன்னேற்றத்தை கவனிக்க வேண்டும். அப்புறம் ஃபைனலாக சிக்ஸ்த் ஸ்டெப் வந்து மெயின்டைன். புதிய முறைகளை அறிமுகப்படுத்திய பிறகு எல்லோரும் அதனை பின்பற்றுகிறாரா என்பதை சரியான கால இடைவெளிகளில் சோதிக்க வேண்டும். இது வந்து ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் மெத்தட் ஸ்டடி. இந்த சார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் ஸ்டடியில் என்னெல்லாம்னா ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட், ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட், 200 ப்ராசஸ் சார்ட், மல்டிபிள் ஆக்டிவிட்டி சார்ட், ஃப்ளோ டயக்ராம் அண்ட் ஸ்ட்ரிங் டயக்ராம். ஏற்கனவே ரெக்கார்டிங் சிம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ வெரி மச்.